ஒரே ஒரு மாற்றம் என்ன வந்துச்சு, அண்ணாமலை வந்த பிறகு தமிழ்நாட்டுல எல்லா மாநகராட்சியும் ஒரு உறுப்பினர் தான். அது அதுக்கு முன்னாடி இல்ல. சென்னை உட்பட மதுரை உட்பட எல்லா மாநகராட்சியிலும் பாஜகவுடைய ஒரு கவுன்சிலர் இருந்தார். ஆனா ஓட் பெர்சன்டேஜா கவுண்டா ஏற்கனவே இருந்த அது 2012 ரிசல்ட் தான் வந்திருக்கு. சரிபாதி கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்திருக்கு. இதெல்லாம் புள்ளி விவரம். திரு அண்ணாமலை அவர்கள் கட்சியில் சேர்றதுக்கு முன்னாடியே அண்ணாமலை ஒரு பெரிய எழுச்சியை கொண்டு வந்திருக்காரு. நான் மறுக்கவே இல்லை. அண்ணாமலை காலத்தின் தேவை, மறுக்கவே இல்லை. அண்ணாமலை பிஜேபிக்கு பெரிய பலம். நான் ஒரு வாரத்தோட மாத்தி சொல்ல. நீங்க என்ன சொல்ல வரீங்க, நான் மறுக்கிறேன் அப்படின்னா அண்ணாமலை வந்ததுனால தான் அப்படி சொல்ல இல்லை. இனி எந்திருக்கிறது கஷ்டம்ன்ற நான் பிஜேபி. அதான் உங்களுடைய உணர்வு. அது வந்து இன்னைக்கு நேரத்துல கேள்வியா வைக்கிறேன். இல்ல, உங்களுடைய உணர்வு எனக்கு தெரியும், பாக்குற எல்லாருக்குமே தெரியும். இது அண்ணாமலை இருந்தபோது நீங்க வந்து அண்ணாமலை இருந்தபோது வளர்ச்சி விரும்பினவர் இல்ல. அண்ணாமலை இருந்தபோது பாஜக நாசமா போனதா விரும்புனீங்க. அப்பதான் போயிரும் இது தோத்துரும். நீங்க எடுத்து பாருங்க, ஒரு நல்ல வார்த்தை நீங்க பிஜேபி உங்க வாழ்க்கையில பேசுறீங்களா த்ரூ அவுட் யுவர் லைஃப். சார் பிஜேபி உடஞ்சிரும், சார் அண்ணாமலை போயிடுவாரு, சார் கூட்டணி முடிஞ்சிடும், சார் ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி தங்காது. நீ அதான் ஆசைப்பட்டே இருந்திருக்கீங்க. ஒரு நாள் கூட திமுக கூட அத்தனை பேர் துரோகம் மட்டும் ஓடி போயிருவாங்க சார். அத்தனை பேர் அமைச்சர் பதவிக்காக ஆசைப்பட்டு போயிருவாங்க சார். ஒரு நாள் நீங்க சொன்னதுல ஆசை நடந்துருச்சுன்னா கூட கமுக்கமா இருந்துருவீங்களே தவிர. நீதி மாதிரி தான் நானும் சொல்றேன். சரியான எதிரியை கணிக்க தவறி விட்டோம்.